இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்ற நாமத்தின் நிமித்தம் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே பெர்கமு சபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பின்பதாக 300வது வருஷத்திலிருந்து 314வது வருஷத்திலிருந்து 590வது வருஷம் வரையிலும் உள்ளதான சபைகளுக்கு இது பொருந்துகிறதாக இருக்கிறது. இந்த பெர்கமு சபையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இவர்கள் ஒத்துப்போகுகிறவர்களாக அநேக மக்களோடு இவர்கள் அதிகமாக கெட்டலாங்க, அதாவது ஐக்கியம் பாராட்டி நன்றாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கின்ற ஒரு கூட்டத்தாரை இது குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரையிலும் வேகமாக வாசிக்கின்றேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இந்த பெர்கமு சபை எந்த இடத்துல இருக்கிறது என்று பார்க்கிறோம். மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த மாடர்ன் முதல் ஏசியா மைனர் என்ற ஆசியாவுடைய மைனர் என்ற பகுதியானது இப்பொழுது மாடர்ன் டர்க்கியாக நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். இப்பொழுது நாடு அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த துருக்கி இப்பொழுதும் மிக பரவலாக அல்லது எல்லா செய்திகளிலும் பேசப்படுகின்றதான ஒரு முக்கிய ஸ்தலமாக இப்பொழுது காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த துருக்கியை நீங்கள் கவனிக்கும் பொழுது இது நல்ல செழிப்பான பகுதிகள், நல்ல மண், நல்ல நீர்வளம், அதாவது எல்லா டைப்ஸ் ஆஃப் மண்ணும் இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் தண்ணீரும் அங்கே கிடைக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சபை குறித்து படிக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அந்த சரித்திரத்தில் ஒவ்வொரு பகுதி அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பறந்து விரிந்த ஒரு பகுதியாக, மலைப்பாங்கான பகுதிகள், செழிப்பு நிறைந்த பகுதிகள், அது முக்கிய ட்ரேட் சென்டர்ஸாக, இது எல்லாமே நல்ல ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் எல்லாமே வளர்ந்த பகுதி. இது எப்படி நடந்தது என்பது இந்த பெர்கமு சபையை குறித்து நாம் நிதானிக்கும் பொழுது இந்த சரித்திரத்தை நம்ம படிக்கலாம். ஏன்னா பீலேயாமுடைய உபதேசம் ஃபேமஸாக இருந்தது. நிக்கோலாய் உபதேசம், பிலேயாம் என்றால் அவர் அந்த பிலேயாமுடைய உபதேசம் என்ன, மோசே அந்த மோவாப் சமவெளியில் இவர்களுக்கு மோசே அந்த இடத்துல சத்தியங்களை, அதாவது பல சரித்திரத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது பிலேயாம் அந்த மக்களை வஞ்சித்தான். எப்படி பாலாக் என்றவனிடத்துல, அதாவது மற்றவர்களோடு அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களோடு அதனுடைய உணவை அவர்களோடு பகிர்ந்து கொண்டது நிமித்தம். நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல நடந்தது என்ன, இந்த இடத்துல ஒரு இஸ்ரவேலரோட டைரக்டாக போர் செய்து ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்காக பேசுகிறவர் அவர்களுடைய தேவன். அதனால் பீலேயாம் என்ன செய்கிறார், மறைவாக பாலாக்குக்கு ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன ஐடியா சொல்கிறாரு, நீங்கள் அங்கே வந்து அவங்களோட கீழே ஐக்கியப்பட்டு உங்களுடைய உணவுகள் எல்லாம் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த விக்கிரகத்தின் உணவுகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கோபம் அவர்களுக்கு வரும். தேவனுடைய கோபத்தை இஸ்ரவேலர் சந்தித்தார்கள் என்றால் அவர்கள் ஈஸியாக தோற்றுவிடுவார்கள். இது பீலேயாமுக்கு நன்றாக புரிந்து அதை பாலாக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி ஒரு தவறான உபதேசத்தை அனுப்பி இவர்களை விபச்சாரிகளாக மாற்றுகிறான்.
அப்பொழுது அந்த பிலேயாமுடைய உபதேசம் பாலாக்குக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் அந்த விபச்சாரத்துக்குள்ளாக இந்த ஜனங்களை உணவு கொடுத்து இழுக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இப்படி இந்த உணவு பரிமாற்றங்களினாலே, விருந்து சாப்பிடுவதினாலே இவர்களுக்குள்ளே ஐக்கியங்கள் உண்டாகி இவர்களுடைய உபதேசங்கள் எண்ண அலைகள் மாறுகிறது. நிக்கோலாய் மதஸ்தர் ஆத்துமாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சரீரத்தை வேசித்தனத்துக்கு அவர்கள் விற்று போடுகிறார்கள். ஏனென்றால் சரீரம் ஒரு முக்கியமானதல்ல என்று நிக்கோலாய் மதஸ்தர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்று இவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் தவறான ஒரு உபதேசங்கள், தவறான போதனைகள், தவறான எண்ண அலைகளை கொடுத்து நடவடிக்கைகள், கிரியைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இதற்கெல்லாம் இவர்கள் எதிர்த்து இந்த பெர்கமு சபையார் வாழ வேண்டும் என்றால் இவர்கள் எந்த சரித்திர காலத்தில் வாழ்கிறார்கள், இந்த இடத்துல நடந்தவைகள் என்ன என்று நம்ம வேகமாக தியானிக்க இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கும் இந்த துருக்கியில் ஒரு பெரிய ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை கேளுங்கள், படியுங்கள், நியூஸ் படிங்க. இந்த இடத்துல 1,45,000 கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இவர்கள் தனி நாடு கேட்கிறார்கள். இவர்கள் இருக்கிற பகுதி அர்மீனியா என்று சொல்லப்படுகிறது. இந்த அர்மீனியா பகுதி இவர்களுக்கு தனி நாடாக, அந்த அர்மீனியா பகுதியோடு இவர்கள் ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருக்கிற இடம், அந்த 1,45,000 பேர் இருக்கிற இடம் நேரோனோ. இந்த நேரோனோன்ற பகுதிக்காக இவர்கள் தனி நாடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தராக இணைகிறார்கள். இதற்கு சப்போர்ட் யார் பண்ணுறதுன்னா, இந்த கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட்டிவாக ரஷ்யா வருகிறார்கள். இந்த இடத்துல ஏன் ரஷ்யா வருகிறார்கள், இவர்களுக்கு அதற்கு பின்னணியம் என்ன என்பதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல இந்த கிறிஸ்தவர்கள், அர்மீனியர்கள் ஏற்கனவே துருக்கியர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் துருக்கியர்கள் அந்த இடத்துல இப்பொழுது இருக்கிறவர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அவர்களுடைய இருக்கிற இடம் அஜர்பைஜான். இந்த அஜர்பைஜான் என்ற பகுதிக்கு இந்த நேரோனா என்ற பகுதி வேண்டும் என்கிறார்கள். நேரோனா என்ற பகுதி நல்ல செழிப்பு வாய்ந்த பகுதி, நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் முழு அந்த நேரோனா பகுதியும் 1,45,000 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த அஜர்பைஜான் என்ற ஏரியாவோடு இவர்கள் கலக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நேரோனா என்பது அஜர்பைஜான் என்ற முஸ்லீம் பகுதிக்கும் அர்மீனியருடைய கிறிஸ்தவ பகுதிக்கும் இடையில இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் சாயிறதா அந்த பக்கம் சாயிறதா அப்படின்றது 2 பேருக்கும் கலவரம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலவரம் ஒரு லோவர் லெவலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு பின்னணியாக சேருகின்றவர்கள், அர்மீனியர்களோடு சேருகிறவர்கள் ரஷ்யர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். அஜர்பைஜான் முஸ்லீம்களோடு சேர்கிறவர்கள் துருக்கியர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். துருக்கி சேர்ந்தால் இந்த சபைகளுடைய இடம் முழு இடமும் சேரும். இந்த பகுதி எங்கே இருக்குன்னா கருங்கடலை ஒட்டி கிழக்கு பகுதியில் இருக்குது. இது நல்ல வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருக்கிறபடினால இவர்களுக்குள்ள ஒரு போர் வேகம் காணப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே 2 பேருமே ரஷ்யர்களாலே பிடிக்கப்பட்டு, ஸ்டாலின் தான் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் இவர்களை தங்களுடைய ஆளுகையில் வச்சுருந்தாங்க. 1991 தான் இவங்க கொடுத்தாங்க, ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்டாலின் இறந்த பிறகு. இப்படி இறந்த பிறகு இந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் வருகிறது. இவர்களுக்குள்ளாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஒற்றுமையாக வாழ முடியவில்லை. அப்படி என்றால் இந்த யுத்தமானது இன்னும் அது வளர்ச்சி அடையும், இதே பல நாடுகள் ஒன்றாக இணையும் என்பது செய்தி குறிப்பாக சொல்லுகிறது. பாருங்க, அந்த நாட்களிலிருந்து இந்த துருக்கி பிரதேசத்தில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்தின் அமைப்பும் அந்த இடத்திலே காணப்படுகின்றதான ஒரு முக்கிய காரியம் பாருங்க, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அப்போ இந்த இடத்தை தேவன் தெரிந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு கூட்டத்தையும் தன்னுடைய ராஜ்யத்தின் ஒரு எக்ஸ்டென்ஷனாக அங்கே வைக்கிறார். அப்போ இந்த பெர்கமம் சபைக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டும்.
பாருங்க, இவங்க வந்து ஆதியில வந்து ஒரு பெரிய தியேட்டர்ஸ்லாம் கட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கூடுகிற இடம், லார்ஜ் நம்பர்ஸ் கூடுவாங்க தியேட்டர்ஸ்ல. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு மாத்திரமல்ல, ஏதோ மூவி போடுறதுக்கு மாத்திரமல்ல, பல ஃபெஸ்டிவல்ஸ்க்கும், பல செலிப்ரேஷன்ஸ்க்கும், அவங்களுடைய சொசைட்டியினுடைய எல்லா பழக்கவழக்கங்களையும் எக்ஸிபிட் பண்றதுக்கும் அந்த தியேட்டர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரே டைம்ல 10,000 பேர் கூடலாம். அந்த அளவுக்கு அப்போ அந்த காலத்துல அவங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப பழக்கவழக்கங்கள் எல்லாமே இவங்களுக்கு அந்த காட்ஸ், காடஸஸ் அந்த அவங்களோட கடவுள்களுக்கு ஒரு பெரிய ஆராதனை பண்ணணும், யாகம் பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த இடத்துல எல்லாரும் கூடுவாங்க. அப்போ இவர்களுக்கு உள்ளாக ஒரு பெரிய வழிமுறைகளை வைத்திருந்தார். இவங்களுடைய படிப்பாளிகளாகவும் இருந்தாங்க. இவங்க கிட்ட நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆரம்ப காலத்திலேயே கிட்டத்தட்ட 2,00,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் இருந்தது. 1 புக் 2 புக் இல்ல, 1000 புக் இல்ல. 2,00,000 இருந்தது வால்யூம்ஸ். ஏன்னா பிஃபோர் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முந்தின காலத்திலேயே இந்த பெர்கமம் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. ஸோ ஒரு தலைநகரமாக இருந்ததுனால சுற்று வட்டாரத்திலிருந்து அநேக மக்கள் கூடுவது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்தலம் அந்த இடத்துல காணப்படுகின்றது. பாருங்க, இவங்க அதனால பெர்கமன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தன்னோட கீழே வச்சுக்கணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப முக்கியமாக கருத்து உள்ளவர்களாக காணப்பட்டாங்க. இந்த பிஃபோர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால அட்டாலஸ்னு ஒரு கிங். பாருங்க, இது வந்து நம்ம சிமர்னா படிக்கும் போதே பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தினால 600 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு அட்டாலஸ் கிங் இருந்தான். இப்போ இந்த அட்டாலஸ் கிங் அப்படின்றவங்க வந்து அந்த குடும்ப வழியாக வரும்பொழுது அது ஒரே பேரை வச்சுக்கிட்டே வருவாங்க. அட்டாலஸ் 1, அட்டாலஸ் 2, அட்டாலஸ் 3 அப்படின்னு வருவாங்க. அதில் ஒரு சிலருக்கு தான் அந்த 1, 2, 3லாம் பேர் கொடுப்பாங்க. பட் ஜென்ரலாக அவங்க வந்து இந்த பார்வன் வந்த மாதிரி அட்டாலஸ்ன்றவங்க இவங்க இந்த இடத்துல வருவாங்க. இவங்க வந்து இந்த 200 ஆண்டுகள் முன்பதாக, கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அட்டாலஸ் என்ற ஒரு ராஜா வந்து இந்த இந்த பெர்கமமை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, ரோமோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தார். ஏன்னா ரோம ராஜ்யமும் அப்போ பவர்ஃபுல்லாக இருந்தது. அப்போது ரோம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அட்டாலஸை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அட்டாலஸ்க்கு வந்து பவர் கொடுத்துட்டாங்க. என்ன பவர் கொடுத்துட்டாங்கன்னா, நீ இந்த ஏரியா முழுவதும் உன்னுடைய ஆட்சி கீழே வைத்து நீ வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். ஏஷியா மைனர் ஃபுல்லாக, அதாவது இப்பொழுது இருக்கின்றதான மாடர்ன் துருக்கிய முழுவதையும் ஆட்சி செய்வதற்கு அட்டாலஸ் நியமிக்கப்படுகிறார். இவருடைய காலத்துக்கு பின்பதாக என்ன ஆகுதுன்னா, இந்த துருக்கி வந்து 3வது அட்டாலஸ் கையில் வருது. அதாவது இந்த 200வது ஆண்டில் வாழ்ந்த ராஜாவாகிய அட்டாலஸ் ராஜாவுடைய பேரன் அட்டாலஸ் த 3. அவர் வரும்பொழுது அவர் என்ன செய்துட்டார்னா, அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்கிறார். இந்த தன்னுடைய டெரிட்டரி ஃபுல்லாக எப்போ ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததான அந்த ட்ரீட்டியை வைத்து இப்பொழுது இவர் என்ன செய்துட்டாரு, எல்லாவற்றையும் திரும்ப ரோமுக்கு கொடுத்துட்டார். இப்போ இந்த டைமில் வந்து இந்த அட்டாலஸ் த 3 வந்து ரோமுக்கு இதை திருப்பி கொடுக்கும் பொழுது ரோம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆனது காரணம் இதுதான். அந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்கணும். எப்படி இது ரோம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினது. ரோமுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு அட்வென்ச்சர், இவங்களுக்கு ஒரு சேலஞ்சு, இவங்களுடைய சாதனைக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா இந்த இடம் தான் இது வந்து உணவு கொடுக்குற எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இவங்க வந்து அக்ரிகல்ச்சராக விவசாய தொழில் வேளாண்மையெல்லாம் இங்கே நல்லா பெருக்க எடுக்கிறதுக்கு உடைய கிளைமேட்டு வாட்டரு எல்லாமே அவங்களுக்கு வசதி இருந்த இடம். அப்போது இந்த இடத்துல நம்ம 92வது, அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பதாக 92வது வருஷத்தில் டொமிஷியன் சொல்லி ஒரு ராஜா இருந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த துருக்கியில் வந்து பெர்கமமில் திராட்சை பழம் நிறையா விளையும். எப்படி சிமிர்னால வந்து
அந்த தூப வர்க்கம் கிடைக்கிறதுக்கு அந்த மினரல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ, அதற்கேற்ற மரங்கள், ம் செடிகள் எல்லாம் இருக்கிறதோ, அதுபோல இந்த இடத்துல இந்த வைன்யார்ட் அதாவது திராட்சை பழ விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இஸ்ரவேல் தான் திராட்சை பழத்தில டாப். ஆனா, இங்கேயும் அது வந்து நல்லா வளர்ந்ததுனால, நல்ல விளைச்சல் இருந்ததுனால, டொமிஷியனுக்கு அது பிடிக்கல. ரோம் தான் இந்த இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக ரோம் வந்து என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ராஜ்யத்த ஸ்தாபிக்கிறதுனால, இன்னொரு கண்ட்ரி ஏதாவது ஒரு புரொடக்ஷன்ல தன்னை விட லீட் பண்ணக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தினால, ரோமர்களுக்கு அது ரொம்ப உண்டு. தன்னை விட மற்றவன் வளர்ந்துறக்கூடாது, வளர்ந்து இருக்கக்கூடாது. அப்போ அதனால அவர் ஒரு ஒரு ஆர்டர் பண்றாரு. எல்லா திராட்சை கொடிகள், செடிகளும் அழிக்கப்பட வேண்டும். அப்போ பெர்கமும்ல ஃபுல்லா திராட்சை பழம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போடுறார். பாருங்க அந்த ரோம் ராஜ்யம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் ஆகுறதுக்கு அவங்களுடைய பிரின்சிபல்ஸ், அவங்களுடைய சர்வாதிகாரம், அவங்களுடைய அந்த கடவுள் அதனால தான் அவங்க வந்து சீசருக்கு டெம்பிள் கட்டுறாங்க. ஏன்னா அந்த ராஜ வணக்கம் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக போதிக்கப்படுகிறது. ராஜா தான் தெய்வம் அப்படின்ற ஒரு போதனை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. பாருங்க இது எல்லாவற்றையும் உடைத்து அதாவது இது வந்து டொமிஷன் வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்டே என்ன நடக்குது என்றால், அப்போ அந்த இடத்துல ஜனங்களுடைய பிரிவினைகளுக்காக இதை சொல்லுறேன். ஜனங்கள் எந்தெந்த கூட்டத்தை சேர்ந்த பிரிவினைகள் துருக்கியில வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு பிரிவினைகள் இருக்கு. இவ்வளவு பெரிய சாதனைகளும் இருக்குது, இந்த இடத்துல பிரிவினைகளும் இருக்குது. இப்போ இதில் யார் ஜெயிப்பாங்கன்றது தான் நாம் நின்று பார்க்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல வெளிப்பாடுகளை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல அலெக்சாண்டர் த கிரேட்டு அவருக்கு ஒரு 30 வயசு ஆகும் பொழுது, அதாவது அலெக்சாண்டர் த கிரேட் வாழ்ந்த காலம் வந்து பிஃபோர் கிரைஸ்ட். இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த இடத்துல முக்கியமாக பாருங்கள், இந்த ராஜாக்கள் ரோமர்கள் எல்லாம் அவங்க ஒரு ஐடியா வச்சு செய்கிறாங்க எல்லாமே. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே செய்கிறாங்க. இது எந்த காலகட்டத்தில் எப்படி நடக்குது பாருங்க. தேவன் இந்த இடத்துல எப்படி செயல்படுத்துகிறார், மக்களை எப்படி செயல்படுத்துகிறார். இந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்ன செய்கிறாருன்னா, இந்த இடங்களை எல்லாம் காங்கர் பண்ணுறாரு. இந்த பெர்கமம்லையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிடிக்கிறார். இந்த பெர்கமம் அவர் பிடிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, இதை நல்ல ஒரு நல்ல பட்டணமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிரேக்க மொழியை கொண்டு வர. ஏன்னா இவர் வந்து கிரேக்கர். இவர் வந்து அந்த கிரீக்கை வந்து பெர்கமம்ல கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா பெர்கமம்ல நல்ல படித்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், அந்த இடத்துல 2 லட்சம் லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்கு. அப்போ அந்த பீரியட்ல அவ்வளோ புக்ஸையும் கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ரோமர்கள் தங்களுடைய எல்லா லிட்ரேச்சரையும் ரோமர்கள் தான் வைத்திருந்தாங்க. அதனால தான் ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து நிறைய லைப்ரரிஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆதி காலத்திலிருந்தே எல்லா பைபிள் சம்மந்தப்பட்ட அனைத்து மெட்டீரியல்ஸும் ரோமன் கேத்தலிக்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க படித்தவர்கள் இருந்தார்கள், புக்ஸ் அவங்க கிட்ட வச்சு வைத்திருந்தார்கள். அப்போ அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே அவங்க என்ன செய்தார்கள் என்றால், ஒரு காலத்தில் அவங்கள் தான் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாதுன்ற பிரின்சிபல்லாம் இருந்தது. ஈவன் பைபிள் கூட அந்த போப்பு தான் படிப்பார், மற்றவங்களுக்கெல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கிடைக்கக்கூடாது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் பாருங்கள், இந்த அலெக்சாண்டர் த கிரேட் மூலம் கிரீக்கை கொண்டு வந்துட்டார். இந்த 7 சபைகளுக்குள்ளேயும் கிரேக்க மொழி வந்துருச்சு. இப்போ கிரேக்க மொழி வந்ததும் இந்த துருக்கி ஏரியா முழுவதும் கிரேக்கம் வந்து அதிகமாகி மற்ற லாங்குவேஜ் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது. இப்படி குறைந்த அந்த மற்ற மொழிகள் எல்லாம் குறைந்ததும் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போனதும் எல்லாரும் கிரேக்க மொழி பேசவும் கற்றுக்கொள்ளவும் அவர்கள் தீவிரம் காட்டினபடினாலே காஸ்பல் சுவிசேஷம் உள்ளே பிரவேசிக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உள்ளே பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே அலெக்சாண்டர் த கிரேட் மூலமாக இந்த மொழிகள் உள்ளே பிரவேசித்தது. ஏன்னா மொழி கற்று அதற்குள்ளே வந்து புக்ஸ் எழுதி அதை படித்து அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு வருஷத்தில் முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து திட்டம் பண்ணி தேவன் அதிக அவருடைய மாஸ்டர் பிளான்ல இதெல்லாம் கொண்டு வந்து பாருங்க. ரோமோ அதிக லிட்ரேச்சர் வச்சிருந்தது, பெர்கமும் அதிக லிட்ரேச்சர் வச்சிருந்தாங்க. ஸோ 2 லிட்ரேச்சருமே இந்த கிரேக்க மொழியினால் ஒன்றாக இணைந்தது. இதற்கு அலெக்சாண்டர் த கிரேட்டை தேவன் பயன்படுத்தினார்.
அப்போது அந்த இடத்துல இந்த நடந்தது என்னன்னா, ரோமர்களுக்கு வந்து நிறைய ராஜ்யத்தை அவங்க பற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த ரோமர்கள் வந்து ஏற்கனவே 200வது ஆண்டில், இயேசு கிறிஸ்துவுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ரோமன் எம்பரர் என்ன செய்துட்டார்னா, பெர்கமமை அட்டாலஸ் கிட்ட கொடுத்துருந்தார். அட்டாலஸுடைய தலைமுறைகள் தான் அப்போது துருக்கியை ஆட்சி செய்யணும். ஆனால் இன்னைக்கு கரெக்டாக அலெக்சாண்டர் த கிரேட் டைமில் என்ன நடந்தது? அட்டாலஸ் த 3 கரெக்டாக இந்த துருக்கி முழுவதையும் ரோம் ராஜ்யத்துக்கு கொடுத்தார். அப்போது அலெக்சாண்டர் த கிரேட் வர்றதுக்கும், இந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கும், இந்த இடத்துல இவர் ரோமர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கும், லிட்ரேச்சர் ஷேர் ஆகிறதுக்கும், காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக அந்த சூழ்நிலைகள், அந்த சண்டைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. பாருங்கள், தேவனுடைய திட்டம் அந்த பெர்கமம்ல எவ்வளவு அழகாக நிறைவேறி கொண்டிருந்தது. ஆனால் அந்த இடத்துல ஒரிஜினலாக இருக்கின்றதான நம்பிக்கைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல வசனம் படித்தோம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அப்போது பெர்கமம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தா, சாத்தான் குடியிருக்கிற இடம். ஏன்னா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதாக இந்த இடத்துல வேதத்தில் பார்க்கிறோம். நீ என் அந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் நான் அறிகிறேன். ஆனாலும் ஒரு குறை இருக்குன்னு சொல்றார். அப்போ இந்த சிங்காசனம், அந்த சாத்தானுடைய சிங்காசனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னு வைங்க, எல்லாமே உங்களுக்கு நமக்கு புதுசாக இருக்கும். ஸோ லைனாக அவங்களுடைய எல்லா செட்டிங்ஸையும் நம்ம பார்த்துட்டே வருவோம். அது போல் பெர்கமம்குள்ளே நுழைஞ்சா நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் பார்க்கலாம். அவ்வளோ எல்லாம் அப்படியே அது காட்ஸும் காடஸஸும் அப்படியே எக்ஸிபிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த பக்தி, அந்த தூபம் காட்டுறது, அவங்கள வழிபடுறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா டெம்பிளுக்கு போனாலே அது அவங்களுக்கு புண்ணியம்னு சொல்லி நினைக்கின்ற ஒரு காலகட்டம். அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு காட்ஸும் காடஸஸும் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அந்த பெயர்கள் எல்லாம் நம்ம பார்த்தா இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து கடவுளாக இருந்து, அதுக்கப்புறம் இப்போ மித்தாலஜின்னு சொல்லிட்டாங்க. அது இதெல்லாம் ஒரு மித்துன்னு இப்போ லேட்டர் பீரியடில் எல்லாம் ஞானம் வளர வளர அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதெல்லாம் கடவுள் கிடையாது, இதெல்லாம் மித்தாலஜின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பீரியடில் இவங்க இதை டெம்பிள்ஸில் வச்சுருந்தாங்க. எப்படின்னா, ஜியஸ்ன்னு ஒரு கடவுள், இவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு அவருக்கு பேர், ராஜாதி ராஜா, அவர் பேர் ராஜாதி ராஜா. அவருடைய இடம் வந்து ஒலிம்பஸ் என்ற மலையை சார்ந்தது. இவர் வந்து தான் எல்லா பவரும் இவருக்கு தான் இருக்குது, எல்லா வல்லமையும் படைத்தவர் இவர் ஜியஸ் தான். இவர்கிட்ட கண்ட்ரோலில் வந்து மின்னலையும் இடியையும் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறாரு. பாருங்கள், இது எல்லாமே யாருக்கு சொந்தம்? ஆனால் இவங்க பேர் வச்சுருக்குது அந்த ஜியஸ், அந்த ஒலிம்பஸ் என்ற மலையினுடைய ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு சிங்காசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜியஸை வழிபடுகிறவர்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த மவுண்ட் ஒலிம்பஸும் அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தா இந்த இன்பத்துக்காக ஒரு தெய்வத்தை வச்சுருக்காங்க. இந்த தெய்வம் யாருன்னா டயோனிசஸ். இந்த டயோனிசஸ்னால் அவருக்கு ஒரு டெம்பிள் இருக்குது. இவங்க இந்த கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா, திராட்சை ரசம், வைன், இந்த ஒயினு இந்த குடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சேலஞ்சஸ்ஸு, அட்வென்ச்சரு, இப்படி செலிப்ரேஷனு, இதெல்லாம் இவங்க தங்களுடைய வீரத்தை காட்டுறதுக்கு எதுக்கு அடிமையாயிருவாங்கன்னா ஒயினுக்கு அடிமையாகுவாங்க. ஸோ இவங்க வந்து தங்களுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை, அதனால் அதை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு பெரிய மேன்மை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுகின்றதான கொள்கைகளை பரப்புகின்றதற்கு ஒரு டெம்பிள். அடுத்த டெம்பிள் பார்த்தா சாப்பாட்டுக்குன்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள், அந்த கடவுள் பேர் என்னென்னா டிமிட்டர். இவங்க எல்லாம் அதை கடவுள்னு சொல்கிறாங்க. அவங்க இதெல்லாம் சாத்தானுடைய தூதர்கள் இருக்கின்றதான ஸ்தலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க இந்த டிமிட்டர்ன்ற ஒரு காடஸ் இருக்காங்க.
அவங்க வந்து அந்த சாப்பாட்டுக்கு கண்ட்ரோலு. இந்த காடஸை நீங்கள் வழிபட்டீங்கன்னா, இந்த தெய்வத்தை நீங்கள் டெமெட்டரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு குறையாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் அந்த டெமெட்டர்கிட்ட போய் வணங்குவாங்க. அடுத்தது இவங்க சுகப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்குது. இந்த சுகப்படுத்துகிற தெய்வத்துக்கு பேர் ஆஸ்க்லீப்பியாஸ். இந்த ஆஸ்க்லீப்பியாஸ்ன்றது வந்து ஒரு நமக்கு வந்து இது ஒரு பயங்கரமான தன்மை. ஆனால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய ஒரு வழி. ஏன்னா இந்த ஆஸ்க்லீப்பியாஸ் வந்து மற்ற தேசங்களுக்கும் அதிகமாக பரவுனது. ஏன்னா இந்த டெம்பிளில் வந்து என்ன டெம்பிள்னால், இந்த இடத்துல பாம்புகள் அதிகமாக காணப்படும். இந்த பாம்புகள் ஏன் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த பாம்புகள் வந்து உங்களுடைய வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், பாம்புகள் வியாதிகளுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ இந்த இடத்துல இந்த டெம்பிளுக்கு மக்கள் வந்து தங்குவாங்க. அந்த மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க அந்த டெம்பிளில். இவங்க வந்து தங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு அங்கே ப்ரீஸ்ட் வந்து 24 hours இருப்பாங்க. அப்போ இவங்க அந்த ப்ரீஸ்ட் இருக்க வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது அவங்கள எல்லாரையும் அந்த ப்ரேயரில் நடத்துவாங்க. ப்ரேயரில் நடத்தி அவங்க மெடிடேஷனில் கூட்டிகிட்டு போய் அதுக்கு ட்ரான்ஸில் கொண்டு போவாங்க. இப்படி ட்ரான்ஸில் கொண்டு போகும்போது அவங்க பாதி தூக்கம் ட்ரான்ஸு அப்படின்னும் போது இவங்க தரிசனம் பார்க்குறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்கள தூண்டுவாங்க. அப்போ இவங்க வந்து அந்த ட்ரான்ஸில் போகும்பொழுது இவங்களுடைய எண்ண அலைகளில் என்ன வரும்னா தரிசனங்கள் வருமா. இந்த தரிசனங்களில் இவங்களுக்கு உடம்புல என்ன வியாதி என்பது இவர்களுக்கு புரியும் பொழுது எந்த பகுதியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லது என்று சொல்லி அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அப்போ அதுக்கு அந்த ப்ரீஸ் எல்லாம் உதவி செய்வாங்க. பாருங்கள், இது எல்லாமே இயற்கை மூலமாக ரொம்ப லாஜிக்கலாக இவங்க அப்ரோச் பண்ணி இதற்கு ஒவ்வொரு அந்த டாக்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்ட்டை சொல்லும் போது அந்த டாக்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போது ஒரு சிலரை என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப இருட்டார ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இருட்டார ரூமில் கூட்டிகிட்டு போய் அவங்க அந்த இடத்துல அவங்க ட்ரான்ஸில் போகும் பொழுது, அப்படி மயக்க நிலைமைக்கு போகும் பொழுது தூக்கத்திலேயே அவர்களுக்கு தெரியும் பொழுது அவர்கள் மேலே அந்த பாம்பு ஓட விடுவாங்க. அப்போ அந்த வெறும் உடம்புல அந்த பாம்பு அவர்கள் மேலே ஏறி சுற்றி வரும் பொழுது சில பகுதிகள் எல்லாம் அவர்களுக்கு சுகமாகும், அவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர்கள் இந்த மாதிரி காரியங்களை அவர்கள் செய்து கொண்டார். அநேகர் மறித்தும் போயிருக்கிறார்கள், அநேகர் அதில் சுகமாகி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு பக்கம் அந்த ராஜாதி ராஜா என்ற சிஎஸ், அந்த சுகத்துக்கு ஒரு கடவுள், இன்பத்துக்கு ஒரு கடவுள். அப்போது மனிதர்கள் சாதாரணமாக இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு மிகவும் அட்ராக்ட் ஆகி செல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சு பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு ஒரு காரியம் நடந்தது. நல்ல படித்தவர்கள் மத்தியில் இவங்க ஞானத்தில் சிறந்த போர் வீரர்கள் இருந்தார்கள். இவங்களுடைய அப்ரோச்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த போர் வீரர்கள் வந்து யாருன்னா, இவங்க நல்ல படித்தவர்கள். இந்த சாதாரண படிப்பில் இந்த சோல்ஜர்ஸ்லாம் இவங்க வந்து ஹை டெக்னிக்ஸ், வார் டெக்னிக்ஸை படிக்கிறவங்க. இந்த வார் டெக்னிக்ஸ் எல்லாம் படித்து இவங்க தான் யாரை கைட் பண்ணுறவங்கன்னா, சீசரை கைட் பண்ணுறவங்க. அப்போது இந்த சீசரை கைட் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய மதிப்பில் இருக்கிறவங்க. அப்போது சீசர் என்ன பண்ணுறாருன்னா, பெர்கமமில் இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பிள் கட்டி இந்த இடத்துல இவங்க உட்காந்து படிக்கிறாங்க. அப்போ லைப்ரரி டெம்பிளோட அட்டாச்டு. அந்த டெம்பிளுக்கு கடவுள் யாருன்னா சீசர் தான். ஏன்னா சீசர் தான் எம்ப்ரர் வர்ஷிப் அந்த டைமில் இருந்தது. அப்போ சீசரை அவங்க வணங்கணும். அப்போ சீசர் தான் அவங்களுக்கு தெய்வமே. அப்போ அந்த கடவுளுக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடியாஸ் கொடுக்குறவர்களாக இருக்கிறார்கள். சீசர் இவர்களை வைத்திருந்தார். அப்போது இந்த வார் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால இவங்க வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்டார்கள். அதனால் சீசர் வந்து நிறைய இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தார். அதனால தான் அந்த ரோம ராஜ்யம் என்பது நல்ல பறந்து இருந்தது. நீங்களும் வேதத்தில் பார்ப்பீர்கள், கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயோ ரோமர்கள் இஸ்ரவேலர் எருசலேம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போது இந்த டெம்பிள்ஸ் வந்து எம்பரருக்கு மாத்திரம் இல்லை, இந்த கூட சேர்ந்த அந்த சோல்ஜர்ஸ்க்கு அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்பட்டார்கள்.
அவங்களெல்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நீங்கள் கொல்லப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணம். அப்போது இந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ்க்கு இவங்க வந்து பவுல் சுவிசேஷத்தை சொல்கிறாரு, சீஷர்கள் போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவங்க என்ன யாரை வந்து ராஜாதி ராஜா சொல்லணும்னா இயேசுவை ராஜாதி ராஜான்னு சொல்லணும். இப்போ ஜிஎஸ் இயேசு ராஜாதி ராஜா இல்லை, இயேசு தான் உங்களுக்கு பரிகாரி, சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லணும். இந்த டெம்பிளில் இருக்கிறவங்க சுகம் கொடுக்க முடியாது. அப்போ அங்கே சுகம் நடக்குது, அது என்னது? உங்களுக்கு நல்லா புரியணும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இன்பமான இந்த டெம்பிள் இன்பம் கொடுக்குதா, அது தவறு, அது சரியான இன்பம் கிடையாது. தெய்வத்தோடு சேர்ந்து வாழ்வது தான் இன்பம். இவர்களுடைய சேலஞ்ச் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் இவைகளுக்கெல்லாம் எதிர்க்கணும். இது இல்லாமல் இந்த பிலேயாம் உபதேசம், நிக்கோலாய் உபதேசம், இப்படி இந்த இடம் முழுவதும் சாத்தானுடைய சிங்காசனமாக இருந்தது. சாத்தானுடைய ஆட்சி அந்த இடத்துல பெருகி இருந்தது. அதான் சொல்கிறார், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் அறிவேன். அதில் இன்னொன்று சொல்கிறாரு, அந்திப்பா வந்து எனக்கு வந்து உண்மையுள்ள சாட்சியாக மறித்தான், மார்ட்டையராக போகிறாரு, ரத்த சாட்சியாக மறிக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல எப்படி அவர் அந்திப்பா மறிக்கிறார் என்றால், அந்த இடத்துல வந்து ரோமர் கவர்னர் வந்து இன்சார்ஜாக இருக்கிறார். அவருக்கு என்ன பவர் கிடச்சிச்சின்னா, நீ எவன் வந்து கிறிஸ்தவன் சொல்லி கிறிஸ்துவ மறுதளிக்காமல் இருக்கிறானோ அவனை உடனே வெட்டிடலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வாள் சோடு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாளுக்கு அவ்வளோ பவர் கொடுத்துட்டான், உடனே வெட்டிடணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்திப்பா கிறிஸ்துவுக்காக நின்ற பொழுது அந்திப்பா வெட்டப்பட்டார். ஏனென்றால் அந்த ரைட் டு த சோடுன்னு சொல்லுவாங்க, வாளுக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரம். அப்போது அந்த அந்திப்பாவுடைய ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்பட்டது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் இந்த பெர்கமமில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்னு நின்னாங்க. அப்போ நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், அந்த ஆரம்ப காலத்தில் அந்த விசுவாசிகள் அதிகமாக வைராக்கியத்தோடு இருந்தார்கள். அவங்க இந்த வாழ்க்கெல்லாம் பயப்படல. ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு இப்படிப்பட்டதான சமுதாயத்தில் மற்றவர்களோடு ஐக்கியப்பட ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிக்கணும், வேறுபட்ட ஜீவியம் எடுக்கணும், அவர்களெல்லாம் எதிர்த்து வாழணும். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை காட்டுவதிலே இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள், நல்லா கவனிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஆனால் ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது. அதை அடிக்கடி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபெலோஷிப் என்னவானது என்றால், இவர்களுடைய கொள்கைகளை தளர்த்தினது. காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றவங்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பித்துட்டாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் குறைவுண்டு. சில காரியங்களை குறித்து, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரல். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு சில இடரலான பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இது சபைகளிலே, அந்த சபைகளில் மாத்திரமல்ல, பல காலகட்டத்தினுடைய சபைகளிலே, ஒரு சபையின் கூட்டத்திலே அப்படி நடக்கிறது. பாருங்கள், எபேசு சபையின் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வழி நடத்துதலில் எல்லாம் அவ்வளோ தீவிரமாக ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க, ஆனால் அன்பு இல்லாமல் போகுது. அடுத்தது சிமிர்னா ஃபுல்லாக சஃபர் ஆகி எல்லாமே ரத்த சாட்சிகளாக மறித்தாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டி மறித்த ஒரு காலகட்டம் இருந்தது. அடுத்த சமுதாயம் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மார்டையர்ஸ் இருந்தாலும், இரத்த சாட்சிகளாய் ஒரு சிலர் மறித்தாலும், ஜென்ரலாக உண்மையாக இருந்தாலும் ஐக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி இந்த ஐக்கியத்தினாலே வந்த குறைபாடுகள் இந்த இடத்துல காணப்பட்டது. ஆகையினால தான் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ மனம் திரும்பியே ஆக வேண்டும், நீ மனம் திரும்பு. பிலேயாமுடைய உபதேசம் வந்துருச்சு, நிக்கோலாயுடைய உபதேசம் வந்துருச்சு, வேசித்தனமும் வந்துருச்சு. நீ மற்றவர்களோடு யாரோட ஐக்கியம் பாராட்டக்கூடாதோ அவர்களோட நீ ஐக்கியம் பாராட்டுகிறாய்.
நன்றாக கவனிக்கணும். எந்த நேரத்திலேயும், எந்த இடத்திலேயும் ஒரு விசுவாசி தவறுவதற்கு தருணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையானது எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்றால், சத்ருவானவன் அவனுடைய சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஸோ இந்த ராஜ்யத்துக்குரியவர்களை விட்டு பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லாவிட்டால், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால், அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினி பட்டயம் வார்த்தை, உங்களோடே நான் யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ இவைகளெல்லாம் ஜெயிப்பாய் என்றால், இப்படிப்பட்டதான உறவுகளை, ஐக்கியங்களை, இப்படிப்பட்டதான சிங்காசனத்தின் தன்மைகளை நீ ஜெயிப்பாய் என்றால், அதில் உண்மையுள்ளவனாய் உன்னை காத்துக்கொண்டு என் நாமத்திற்காக நீ நிற்பாய் என்றால், உனக்கு நான் மறைவான மன்னாவை தருவேன். உனக்கு நான் என்ன செய்வேன் என்பதை, உனக்கு ஒரு புதிய நாமத்தை தந்து, புதிய உனக்கு வாழ்க்கையின் அமைப்புகளை, நித்திய ராஜ்யத்தின் மேன்மைகளை, இந்த ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை, இந்த ராஜ்யம் உன்னை ஒருவேளை தள்ளிவிடலாம். ஆனால் நித்திய ராஜ்யத்திலே உன்னுடைய பங்கு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த வழிமுறைகளுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்து இந்த மாம்சத்தின் ஐக்கியங்களை நீங்கள் ஜெயிப்பீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படிக்கு, கிருபை பாராட்டும்படிக்கு உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கல்வாரியில் இடிக்கப்பட்டு, அரைக்கப்பட்டு, சுடப்பட்டு அப்பமாக வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் இந்த அப்பத்தை குறித்ததான பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி, புதிய ஏற்பாட்டினுடைய பகுதி, பரலோகத்தினுடைய பகுதிகள், இந்த மூன்றிலும் இந்த ஜீவ அப்பத்தை குறித்ததான ஒரு சில ரகசியங்களை தேவன் பார்க்கும்படிக்காக நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாளிலேயும் கூட அதை தொடர்ந்து அதில் முடித்ததான அந்த பகுதியை தொடரும்படிக்காக இந்த நாளில் நாம் காத்திருப்போம். தெய்வம் நம்மோடு கூட பேசுவாராக. பரமண்டலத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றதான சகல நன்மையான காரியங்களும் பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அது அனுபவிக்கும்படிக்காக நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரம் 40வது வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். போன வாரத்தில் நான் சொன்ன பிரகாரமாக இந்த பரலோகத்தினுடைய அப்பம், பரலோகத்தில் விளைச்சல் உண்டு. அந்த பரலோகம் தங்கமயமான இடமாக இருக்கிறது. பரலோகத்தில் மண் கிடையாது, அங்கே பொன்தான் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் அவைகளை கவனித்தோம். இந்த பரலோகத்தில் தங்கத்தரையில் விளைகின்றதான அந்த தானியமாக இருப்பதை தான் தூதர்கள் சாப்பிடுகின்ற அப்பமாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அந்த இடத்துல சாப்பிடுகின்றதான அந்த அப்பத்தினுடைய தானியத்தை தான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்போ பரலோகத்தில் அப்பமாக, ஆகாரமாக, தூதர்களுக்கு உணவாக இந்த தானியம் அரைக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, அது சுடப்பட்டு, தீயினாலே தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்டது. அந்த தன்மைகளை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, தூதர்கள் உண்ணுகின்ற உணவை, அந்த தானியத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு
கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கோம். என்னாகமம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்த்தோமே. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் அவைகள் வருகிறது. அப்போ பொறுக்குதல், அரைத்தல் அல்லது இடித்தல், சுடுதல், இந்த 3 வார்த்தைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தின வசனங்கள் அடிப்படையில் அவைகளை கவனித்து கொண்டு வந்தோம். இந்த புதிய உடன்படிக்கையில் இந்த பொறுக்குதலும் அரைத்தல் அல்லது இடித்தல் என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தையும் சுடுதல் என்பதும் எப்படி அவர்கள் அதை எடுத்து சமைத்தார்களோ அதுபோல புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பொருந்த வைத்தார் என்பதை இந்த நாட்களில் நாம் கவனிக்க போகிறோம். ரொம்ப அடுத்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதிகளாக வரும். அதனால் வசனங்களை அதிகமாக நாம் தியானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் மனதை நன்றாக ஆயத்தப்படுத்தி வசனங்கள் நல்ல நிலத்தில் விழத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனமும் 40வது வசனத்தையும் நாம் வாசிக்கப் போகின்றோம். அதற்கு முந்தின ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த பகுதியை நான் தொடர விரும்புகிறேன். இப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே இவர்களிடத்தில் எப்படி நிறைவேறினது என்று நாம் பார்க்கும்போது, கல்வாரியில் இந்த 3 அதாவது இந்த 3 வார்த்தைகளும் பொறுக்குதலும், இடித்தலும் அல்லது அரைத்தலும், சுடுதலும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவிலே எப்படி நிறைவேறினது, அந்த 3 நிமித்தமாக வெளிவந்ததான அந்த ஜீவ அப்பம் எப்படி தயாரிக்கப்பட்டது, அந்த அப்பத்தினாலே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாயமாக இருக்கிறது, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை தான் இந்த நாளிலே நாம் கவனிக்க போகின்றோம். தானியம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் அவருடைய பிறப்பை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. விதை முளைக்கின்றதான ஒரு இடம். தானியம் பிறப்பிலே அது கொடுக்கப்படுகிறது. அவர் பிறந்தது பெத்லகேம் என்று நாம் பார்த்தோம். பெத்லகேம் என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தை பெத் பிளஸ் லெஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடாக அது அழைக்கப்படுகிறது. தானியம் அந்த இடத்துல விழுந்து பொறுக்கப்பட்டது அப்பத்தின் வீடிலே என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக அந்த தானியம் அரைக்கப்பட்டது அல்லது இடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ஊழியத்தோடு கூட சம்பந்தப்படுகின்ற ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அவர் அதிகமாக ஊழியத்தை செய்ததான அந்த இடங்கள் பெத்தானியாவாக அது காணப்படுகிறது. அந்த பெத்தானியா அப்படின்னு சொல்லும் பொழுது திராட்சை பழ வீடாக வேதத்தில் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடாகவும், பெத்தானியா என்று சொல்லுகின்றதான நேரத்தில் திராட்சை பழ வீடாகவும் அவைகள் காணப்படுகின்றன. இந்த தானியம் பொறுக்கப்பட்டு அரைக்கப்பட்டு சுடப்பட்டது அப்படின்னு சொன்னால் மரணத்தை சந்தித்ததான ஒரு வார்த்தை. அப்போ அந்த மரணத்தை சந்திக்கின்றதான ஒரு இடம் எருசலேமாக அது காணப்படுகிறது. அந்த எருசலேமை குறித்து நாம் பார்த்தால் அது சமாதானத்தின் வீடாக இருக்கிறது. அப்போ தானியம் பொறுக்கப்பட்டு அரைக்கப்பட்டு அல்லது இடிக்கப்பட்டு சுடப்பட்டு உயிர்த்தெழுதலில்
அப்பமாக, ஜீவ அப்பமாக தன்னை காண்பித்தது. இப்ப அந்த பழைய உடன்படிக்கையினுடைய தன்மையை புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து அந்த பழைய உடன்படிக்கையை அழித்து போகாமல் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றவராக, அதை நிறைவேற்றுகின்றவராக, புதிய உடன்படிக்கையிலே அதை நிறைவேற்றுகின்றவராக அவர் செயல்படுகின்றார். அதை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மாமிசமும் இரத்தமும் கல்வாரியிலே நமக்காக கொடுக்கப்பட்டு புதிய உடன்படிக்கையாகிய சமாதானத்தை நமக்கு அவர் தந்தருளினார். இதுதான் அந்த சாராம்சம், இந்த வார்த்தையினுடைய சாராம்சம். இந்த அப்பத்தின் வீடாக, திராட்சை பழ வீடாக, சமாதானத்தின் வீடாக இருக்கிறது என்று சொல்லுமே, கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே, கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே, கிறிஸ்துவனுடைய மரணத்திலே, அவருடைய மரணத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் பொழுது பிறந்ததான அந்த அப்பத்தின் வீட்டிலிருந்து மரித்ததான அந்த சமாதானத்தினுடைய வீடு, அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைத்ததான அந்த பங்கை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வந்து புதிய உடன்படிக்கையாகிய அந்த சமாதானத்தை நாம் அடைகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏன் இந்த சமாதானம் என்ற ஒரு வார்த்தை முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது என்றால், பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கின்றதான காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். எப்பொழுது யார் வந்து அடிப்பார்களோ, எப்பொழுது யுத்தங்கள் நடைபெறுமோ, அல்லது ரோமானியர்கள் எப்பொழுது அவர்களை மேற்கொள்வார்களோ, இப்படியெல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கின்றதான சமாதானம் அற்றதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார், வளருகின்றார், ஊழியத்தை செய்கின்றதான நேரத்தில் அந்த அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து அவர் பேசுகின்றதான வார்த்தைகளை அனுபவித்து இவரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று விரும்பின அந்த காலகட்டங்கள். அப்படி இருக்கின்றதான நேரத்தில் ரோமர்களை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்ததான அந்த தீர்மானத்தினுடைய விவரங்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆளுகையை குறித்து, பூமிக்குரியதான இந்த ஆளுகை குறித்து அவர் பெரிதாக பேசாமல் பரலோகத்திற்குரியதான ஆளுகை குறித்து அதிகமாக பேசி, அதனாலே இந்த உலகத்திற்கு நான் மரிக்க வந்தேன் என்பதை பழைய உடன்படிக்கையினுடைய தீர்க்க தரிசனங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து புதிய உடன்படிக்கையினுடைய தீர்க்க தரிசனங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் நிறுத்துகின்றார், அதை நிறைவேற்றுகின்றார். அப்படின்றால் அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் கல்வாரியிலே அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த புதிய உடன்படிக்கையினால வருகின்றதான சமாதானத்தை நமக்கு தந்துவிட்டு அவர் சென்றிருக்கின்றார். அதைதான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 35-50 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். 50 இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றதான அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு இவைகளை கொடுத்து பசி அடைய மாட்டான், தாகமடைய மாட்டான், மறியாமலும் இருக்கான் என்று சொல்லி அவர் இந்த சமாதானத்தினுடைய உடன்படிக்கையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் இது எப்படி மனித குலத்திற்கு சாத்தியமானது? இந்த மனிதர்கள் இந்த தெய்வம் வெளிப்படுத்தி கொடுத்ததான அல்லது நமக்கு கொடுத்து விட்டு போனதான இந்த வாழ்க்கையை எப்படி தங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? அது எப்படி அவர்களுக்குள்ளாக சாத்தியமாகுகிறது? எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுகிறார்களா? எல்லாரும் இதை அனுபவிக்கிறார்களா? எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும் என்று தான், எல்லாரும் இதில் வாழ வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார்.
அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் ஒரு சில பகுதிகளிலே விளங்க பார்த்து கொண்டு வந்தோம். ஆனாலும் இப்பொழுது தொடர்ந்து அதை பார்க்கும்பொழுது இன்னும் சில ரகசியங்கள் அதனாலே நமக்கு புரியப்படுகின்றதாக இருக்கிறது. அப்போ கல்வாரியிலே இடிக்கப்பட்டு, அரைக்கப்பட்டு, சுடப்பட்டு அப்பமாக அது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு என்ன செய்தார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு பதிலாக வருகிறது. என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, கல்வாரியிலே நமக்காக இடிக்கப்பட்டு, நமக்காக அரைக்கப்பட்டு, நமக்காக சுடப்பட்டு, நமக்காக அவர் அப்பமாக தயாரிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலினுடைய அந்த வாழ்க்கையில நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி கொடுத்து இருக்கிறார். இதனாலே மனித குலத்திற்கு எப்படி சாத்தியம் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா இருள் அடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். ஆத்துமா இருள் அடைந்து போனது, ஆவி கார் இருள் அடைந்தது, சரீரம் மரண இருளுக்குள்ளாக கடந்து போய்விட்டது. இந்த 3 தன்மைகளையும் மாற்றுவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவிலே இருக்கின்றதான தண்ணீரை அவர் நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய ஆவியிலே இருக்கின்றதான அந்த காற்றை நமக்கு கொடுக்கின்றார். அவர் சரீரத்திலே இருக்கின்றதான அந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்து, ஆத்துமாவிலே இருக்கின்றதான அந்த இருள் நீங்கும்படிக்காக, ஆவியிலே இருக்கின்றதான அந்த கார் இருள் மாறும்படிக்காக, நம்முடைய சரீரத்திலே இருக்கின்றதான மரண இருள் விலகும்படிக்காக இந்த 3 காரியத்தையும் தெய்வம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுதான் அந்த அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இடிக்கப்படுவது, அரைக்கப்படுவது, சுடப்படுவது என்று சொல்லி இந்த 3 காரியங்களும் 3 இடங்களிலே வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மையை அப்பமாக அவர் தனக்கு காண்பித்து, இந்த தன்மைகளை எந்த ஒரு மனிதன் தனக்குள்ளாக எடுத்துக் கொள்ளுகின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவைகள் சாத்தியமாக்குகின்றதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் பார்த்தோம். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றார். 51ல் நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ என்றென்றைக்கும் பிழைக்கத்தக்கதான ஒரு காரியத்தை மனித குலம் பெற்று அனுபவிக்க வேண்டும், அல்லது மனிதனுக்கு அது சாத்தியமாக மாற வேண்டும் என்பதை கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். அப்படி என்றால் பொறுக்குதல் என்றால் என்ன, இடிப்பது அல்லது அரைப்பது என்றால் என்ன, சுடுவது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் என்பது ஒரு அப்பமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு வார்த்தையாக இருந்தவர், வார்த்தை மாமிசமாக வந்தவர், மாமிசம் நமக்கு இரத்தமாக அப்பமாக, ஜீவ அப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒன்று என்று சொல்லி நாம் அறிந்திருக்கோம். அப்படி இருக்கின்றதான வேளையில இந்த அப்பம் என்று சொல்லுகின்றதான இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள், கல்வாரி சிலுவையிலே கொடுத்ததான அந்த வார்த்தைகள் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாக ஒரு மெல்லிய இழை ஓடுகின்றதான சிகப்பு நூலாக அந்த வார்த்தைகள் ஆங்காங்கே புதைந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆங்காங்கே என்று சொன்னால் இந்த 1189 அதிகாரங்களுமே இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து வெளிப்படுத்துகின்றதான ஒரு ரகசியம். அப்போ அந்த நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த அப்பத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையில் தன்னை முழுமையாக கொடுத்தாரோ அதுபோல அந்த அப்பத்தை நாம் புசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜீவ அப்பமாகிய வார்த்தையை
தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பொறுக்க வேண்டும். தேடி கண்டுபிடித்தல் என்று சொன்னால் பொறுக்குதல். அங்கங்கே போய் எடுக்கிறது. எங்கெங்கே மறைந்து இருக்கிறது, எங்கே விழுந்து இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து பொறுக்குதல், பொறுக்கி எடுத்தல். அதை பொறுக்கி எடுத்து சேர்க்கணும். அப்போ பாருங்க, அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னோம். வேதத்திலே காணப்படுகின்றதான இந்த தெய்வத்தினுடைய வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக மாற்றும் பொழுது அந்த ஜீவ அப்பமாக நாம் மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மனித குலத்திற்கு தெய்வம் செய்ததான அந்த காரியம் சாத்தியம் என்று பார்க்க முடியும். சாத்தியமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் அது மாறும். இப்போ யாத்திரையாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தில், மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அப்போ முதல் வார்த்தை எப்படி வருது? வசனமே நம்ம சொல்றாரு, மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து உட்காரும் போது, மேஜை நாற்காலி அப்படின்னு சொன்னா, நாற்காலி மேஜையிலே உட்கார்ந்து அதை படிக்கக்கூடியவர்கள். அந்த மேஜை எதை வலியுறுத்துகிறதுன்னு சொன்னால், அதன் மீது வைக்கக்கூடியதான சமூகத்து அப்பங்கள். அதுதான் ஆசரிப்பின் கூடாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய மேஜையில சமூகத்து அப்பங்கள் 12 கோத்திரங்களுக்கு ஒவ்வொன்றாக 12 அப்பங்கள் 6 வைத்திருந்தார்கள். அப்போ அந்த அப்பங்கள் என்று சொல்லுவது தேவனுடைய வார்த்தை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வார்த்தைகள் சமூகத்து அப்பங்களை நீ வைக்க கடவாய் என்று அப்படி சொன்னால், அந்த அப்பங்களை நீ அந்த வேத புத்தகத்தை நீர் வைத்து அதில் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். அதிலிருந்து பொறுக்கி எடுக்க வேண்டும். நல்ல உணவு நமக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது, அதிலிருந்து எடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 34:16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்போ பாருங்க, தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பொறுக்கி எடுக்கும் பொழுது அவைகள் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்று நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நீதிமொழிகள் 8:17 நாம் வாசித்தால், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு நான் திருப்தியாக இருக்க போகின்றேன். அதான் அவர் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதில் இன்னும் தெளிவா சொல்றார் பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ராத்திரி 12 மணி 12:30 1 அதான் அதிகாலைன்னு சொன்னால் நமக்கு 5-6 மணி அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம் இல்லை? அதிகாலை அந்த டைம், அந்த நம்முடைய நாட்கள் தொடங்குகின்றதான நேரம். அந்த நேரத்திலே நாம் அவரை தேடுவோமையானால், அந்த அப்பத்தை புசிப்பதற்கு நாம் நாடுவோமையானால், அந்த வார்த்தையை கண்டறியத்தக்கதாக அதை பொறுக்கி எடுக்க வேண்டுமானால், தெய்வம் நம்மை நேசிப்பது போல நாம் அவரை நேசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வார்த்தையை நம்ம எதற்கோ உபயோகப்படுத்தின்னு இருக்கிறோம். தப்பல்ல, அதெல்லாம் நல்லது தான், அது நமக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்க வேண்டும்? இந்த வார்த்தையில மறைந்திருக்கின்றதான உன்னதமான அனுபவங்களை, தெய்வத்தினுடைய மகத்துவங்களை, அவருடைய தன்மைகளை, தெய்வம் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக நாம் அதை கேட்கும் பொழுது அப்பொழுது அவைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றதாக இருக்கும்.
ஆமென். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடுங்கள். அதை நாம் தேட 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 கண்டடைந்து கொண்டே போகுவோம். கிடைக்காமல் போகாது. அதற்குரியதான அந்த பதில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் தேட 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 தெய்வத்தினுடைய அந்த பிரதான சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டே வருகிறதை நாம் அனுபவிக்க முடியும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எது நமக்கு மறைப்பொருளாக இருக்கிறது? எது நமக்கு விளங்கவில்லை? எது நமக்கு புரியாமல் காணப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் தட்டும் பொழுது நமக்கு திறந்து பதில் கொடுக்கக்கூடியதாக அவைகள் இருக்கும். அதுக்கு தான் பதில் அவர் சொல்றாரு 8ல், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகின்றான், தேடுகிறவன் கண்டடைகின்றான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். சூப்பரா கொண்டு போறார் பாருங்க தெய்வம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கல அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா கேட்காம இருக்கும். பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவன் கண்டடைகின்றான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகின்றதாக இருக்கும். திறக்கப்படும், கண்டிப்பா திறக்கப்படும். அவருடைய வார்த்தை ஒரு காலம் பொய் சொல்லுவது இல்லை. அது கண்டிப்பாக நிறைவு. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம், இந்த தன்மைகளை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்க, நீதிமொழிகளில் 4வது அதிகாரத்தை எடுத்துங்க, 20, 21 வசனத்தை பார்த்தா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு அருமையான ராஜாவாக திகழ்ந்தவர் இந்த தாவீது. அவர் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் பலவாறாக இருந்தாலும் தெய்வத்திற்கு பிரியமான ஒரு பிள்ளையாக அவர் இருந்தபடியினாலே, இயேசு கிறிஸ்துவை தரிசித்த இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை அவருடைய சொந்த அனுபவங்களாக வைத்து, அதை அனுபவித்து, அதை ருசித்து பார்த்து, அதை அவர் நன்றாக உணர்ந்து அறிந்து, தம்முடைய மகனுக்கு சாலமோனுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகின்றார். அந்த சாலமோன் இவைகளெல்லாம் கேட்டு நடந்து அதன்படி அவர் சொல்லுகின்றதான அந்த வார்த்தைகள் தான், என் மகனே என் வார்த்தைகளை கவனி. இது தெய்வம் சொல்லுகின்றதான வார்த்தைகள். என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதை பிடித்துக் கொள்வதற்கு. அதை கேட்பதற்கு உங்களுடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். எதற்கோ காதுகளை திறந்து வைத்திருக்கின்றோம். அந்த உலக பிரகாரமான காரியங்களை கொஞ்சம் மூடிட்டு தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உங்களுடைய செவிகளை சாயுங்கள். 21 அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்களை விட்டு பிரியக்கூடாதான். காது வழியா உள்ள நுழையணும், கண்கள் வழியாக உள்ள நுழையணும். கண்களை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கணும். அதை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் அதை தேடி கண்டுபிடித்து நமக்குள்ளாக அதை வைத்துக்கொண்டே இருக்கணும். அதை பார்த்து கொண்டே இருக்கணும். கண்களை விட்டு பிரியாதிருப்பாயாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்திலே நீ அதை வைத்தால், இருதயமானது கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறதே, அது அப்படிப்பட்ட இருதயமாக இருக்காது, அது மாறும். அதான் சொன்னேன், இருளினுடைய தன்மைகள் பிரகாசமாக மாறக்கூடியதான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல நடக்கும். அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன எப்படி அது கொண்டு போய் வைக்கிறோம்? அது சுவிசேஷத்தினுடைய ஒளியாக
அதை நாம் கொண்டு வர வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கின்றதான அந்த நேரத்தில், சுவிசேஷம் வார்த்தைகள் நம்ம இடத்துல வருகின்றதான நேரத்தில், வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றதான பட்சத்தில், நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து வைக்கின்றதான நேரத்தில், இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி, அந்த வார்த்தைகள், மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுடைய அந்த தன்மைகள் நம்முடைய இருதயத்தில் வந்து நுழைந்து புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஜீவன், பழைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்றவர்களாக இருப்போம். வசனத்தை பொறுக்கிக் கொள்வோமா? தேடி வாசிப்போமா? இரண்டாவது பகுதி, ஜீவ அப்பமாகிய வார்த்தையை ஆராய்தல். இதுதான் இடிப்பது அல்லது அரைப்பது. இயேசு கிறிஸ்து தான் அடைந்ததான அந்த தன்மைகள். அந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. தெளிவாக, திட்டமாக தெய்வம் நம்மோடு கூட பேசுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் சொல்லுங்க, அது தெய்வம் சொல்லுகின்றதான வார்த்தை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவனுக்கு உண்டானதான அந்த தன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நித்திய ஜீவன் இப்ப இல்லை, நித்திய ஜீவனுடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு தகுதி உடையவர்களாக தேவன் நம்மை மாற்றி விடுவார். நித்தியம் என்று சொன்னாலே அது நித்திய வாழ்க்கைக்குரியதான தன்மைகள். அப்போ அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடியதான வாழ்க்கையை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ரொம்ப இதை நீங்க அப்படியே எடுக்கணும், உங்களை நீங்க ருசிக்கணும். தேனிட்ட பணியாரம், அதான் ஜீவ அப்பம், அதை அப்படியே ருசிக்கணும். ஒன்று என்று எண்ணுகிறீர்களே, இயேசுவை குறித்து, என்னை குறித்து அப்படின்னு சொல்றாரு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சங்கீதம் 77:6 இந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோமானால், காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் ஆவியில ஆராய்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது. இப்போ வேதத்தில் நீங்க இந்த தெய்வ மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தெய்வத்தோடு கூட அப்படியே ஒன்று போனவர்கள், தெய்வத்தை முழுமையாக ருசித்தவர்கள் அவங்க. அதனாலதான் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இந்த நாட்களில் முக்காலத்திற்கும் அவைகள் ரொம்ப ரொம்ப வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று இருக்கிறார்கள். அதெல்லாம் எதிலிருந்து வந்தது? தெய்வம் அவர்களோடு கூட பேசின, அவர்களை உணர்த்தின, அவர்களை நடத்தின அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் எழுதினதான சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைத்ததான ஒரு பொக்கிஷம். இதை நமக்கு அநேக வருடங்களாக, அநேக ஆசிரியர்களாக, வேத பண்டிதர்களாக எழுதப்பட்டதான மிக முக்கியமான ஒரு தொகுப்பு இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள். சங்கீதம் 119:94 நாம் பார்த்தா, நான் உம்முடையவன், என்னை இரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆராய்கின்றேன். 119வது சங்கீதத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு பாற்றும் 8 வசனங்களாக அதிலே வரும். எபிரேய எழுத்துக்கள் 22 இருக்கிறது, அது போல 22 பகுதிகளாக அவைகள் பிரியும், 8 வசனங்களாக. அந்த எபிரேய மொழியினுடைய வேதத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த முதல் வார்த்தை ஆலப் என்று சொல்லும் பொழுது, ஆலப் பெத்தெல் பெத் கிம்மல் அப்படின்னு சொல்லி வருகின்றதான அந்த நேரத்தில்
அந்த பெத் என்ற அந்த ஆலப் என்ற அந்த வார்த்தை முதல் எழுத்தாக 8 வசனங்களிலே முதல் எழுத்தாக அந்த ஆலப் என்ற வார்த்தை வரும். இரண்டாவது பகுதியில பெத் என்ற வார்த்தை 8 பகுதியில் 2 வசனங்களில முதல் எழுத்தாக வரும். நீங்க அதை ஆராய்ந்து பாருங்களேன். எவ்வளவு அருமையாக அந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி நீதிமொழிகளுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு அதிகாரம் ஒண்ணுக்கு நமக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்துல நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 10வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் ஒவ்வொரு வசனமும் இந்த 22 எழுத்துக்கள் உடையதாக தொடங்குகின்றதாக இருக்கும் நீதிமொழியில். இப்படி ஏகப்பட்டதான காரியங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். சங்கீதம் 139வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நாம தெய்வத்தை ஆராய்கின்றதான நேரத்தில் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளணும், தெய்வம் நம்மை ஆராய்ந்து வைத்திருக்கின்றார். நம்மை அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்ததான காரியங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். நம்மை ஆராய்ந்து வைத்திருக்கின்றதான அந்த அனுபவத்தை நாம் அவரிடத்திலிருந்து கவனித்து அதை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளணும். இந்த ஆராய்ந்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுகின்றதான அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவர்கள் செல்லுகின்றதான அந்த பட்டணங்களிலே மிக அருமையாக சொல்லுகிறார்கள். இந்த பெரேயா பட்டணத்தார் அவர்களை குறித்து, இந்த பெரேயா பட்டணத்திலே இருக்கின்றதான சபையாரை குறித்து பார்க்கும்பொழுது அவர் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார், பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்ன பண்ணாங்களா? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனோவாஞ்சை, அதுக்கு வாஞ்சை இருக்கணும். அந்த மனதிலே ஒரு வாஞ்சை இருக்கணும். இருதயத்தினுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆராய்ந்து பார்த்தனால தான் அவங்க சொல்றாங்க, காரியங்கள் இப்படி இருக்குதா? ஓஹோ, இப்படியெல்லாம் இருக்குதா? தெய்வம் இப்படியெல்லாம் நம்மை நடத்துவாரா? இப்படியெல்லாம் நமக்கு செய்திருக்கிறாரா? இப்படியெல்லாம் நமக்கு இனிமேல் செய்ய போறாரா? இப்படி ஒரு வாழ்க்கை நமக்காக இருக்கிறதா? எல்லாம் அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும், வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, ஒரு வாரம் வந்துட்டு இன்னொரு வாரத்துக்கு வராமல் இருக்கிறது இல்ல, ஒரு நாள் படிச்சுட்டு இன்னொரு நாள் படிக்காமல் இருப்பதல்ல, தினந்தோறும் 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 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ள அந்த சபையாரை காட்டிலும் பெரேயா பட்டணத்திலே இருக்கின்றதான அந்த சபையார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நீங்க அப்படி மாறணுமா? நற்குணசாலிகளாக மாறணுமா? நல்ல குணசாலிகள் நீங்கள் அப்படி மாறணுமா? அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திற்குள்ளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். இப்போ கூட பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றதான இந்த கைபேசியிலே ஏராளமான வார்த்தைகள், தெய்வத்தினுடைய வார்த்தைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சபையினுடைய காரியத்தை, த ரெயின்போ வேர்ட் டெம்பிள் அப்படின்னு நீங்க போட்டீங்களா, யூடியூப்ல போட்டீங்கன்னா டெய்லி ஒரு தேவனுடைய வார்த்தை கிட்டத்தட்ட 20 அல்லது 30 நிமிஷம் உங்களுடைய இரவு நேரத்தில் 9 மணியிலிருந்து 9:30 வரையாக்கு நீங்கள் அதை கேட்டு மகிழலாம். தெய்வத்தை குறித்ததான வெறும் வார்த்தைகளை குறித்த, தெய்வம் யார் என்பதை குறித்ததான மகத்துவமான காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனோ வாஞ்சையா இந்த வசனங்களை தேடி ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை தகுதியாக்குவோம். பழைய ஏற்பாட்டில் சூப்பரான ஒரு மனிதன் இருந்தார், வேதபாரகர்.
அவரை குறித்து ஒரு தனி மெசேஜ் எடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ரா, அந்த எஸ்ரா தன்னை எப்படி தன்னை பக்குவப்படுத்தினார் தெரியுமா? 7:10 எடுத்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். அவர் எப்படியெல்லாம் தன்னை பக்குவப்படுத்துறார் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். ரொம்ப அருமையான வார்த்தைங்க இது வேதத்தில். எத்தனையோ பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதில் இது எடுத்து அப்படியே நம்முடைய இருதயத்தில் அதை வைக்கணும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். அடிமைகளாக அவர்கள் பிரதேசத்தில் இருக்கின்றதான நேரத்தில் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினார். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். அதனால தான் அவங்க அந்த 70 வருடத்தினுடைய விடுதலையே போய் ராஜாவிடத்தில் கேட்டாங்க, வெளியே வந்தாங்க. எருசலேமில் பட்டணத்தை கட்டினாங்க, தேவாலயத்தை கட்டினாங்க. இந்த செருபாபேலை எடுத்தாலும் சரி, எஸ்ராவை எடுத்தாலும் சரி, நெகேமியாவை எடுத்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் அவங்க எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. என் தெய்வத்திற்காக வைராக்கியமாக வாழுகின்றதான ஒரு வாழ்க்கை. அதனால தான் இன்றைய தினத்திலையும் அவரை குறித்து பேசுகிறோம், நாளை தினத்திலையும் அவரை குறித்து பேசுவார்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் ஒன்று. பின்னாடி அவர்களுக்கு முன்பாக இருந்ததான தீர்க்கதரிசிகள் அவங்களெல்லாம் என்ன எழுதுனாங்க, தெய்வத்தை குறித்து அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். அவர் இஸ்ரவேலை குறித்து, எருசலேமை குறித்து, தங்களுடைய தேசத்தை குறித்து என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, தெய்வத்தை குறித்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆராய்ந்து பார்த்தார். அதை ஆராய்ந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுல, அதன்படி செய்யவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். அப்போ நியாய பிரமாணங்களை உபதேசிக்க, நீதி நியாயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, கட்டளைகளை சொல்லிக் கொடுக்க, கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உபதேசிக்க, சொல்லிக் கொடுக்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த 70 வருடத்துல பழைய ஜெனரேஷன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு, புதிய ஜெனரேஷன் வந்துன்னு இருக்கு. அந்த பழையவர்கள் புதியவர்களுக்கு இந்த அந்த தெய்வத்தினுடைய மேன்மையோ இஸ்ரவேலுடைய அந்த தேசத்தினுடைய மேன்மையோ சொல்லி தரல. அடிமைகளாகவே அவர்கள் இருந்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்துட்டா அப்படியே போதும்னு நினைச்சாங்க. அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடாது, நம்முடைய தேசம், நம்முடைய தாய் நாடு, அங்க போகணும், தெய்வம் நமக்கு வாக்களித்தப்பட்ட இடத்துக்கு போகணும். அது என்ன பண்ணனார்னா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் உபதேசித்தார், சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஜனங்க மேல பழிய போட்டு உட்கார்ந்து இருக்கும். ஜனங்க வரலையே, அப்படியாச்சு இப்படியாச்சு. சொல்லிக் கொடுக்கணும், இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், போகணும். சொல்லிக் கொடுத்து உபதேசித்து அடுத்தது என்ன பண்றார்? எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்று இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி இருந்தார். பக்குவப்படுத்துகின்றதான அனுபவம், இருதயம் தாறுமாறாக ஓடுகின்றதான சிந்தனை உடையது. அது ஒருங்கிணைக்க வேண்டுமானா ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். அது வேத வசனத்தை உள்ளாக நாம் போகும்பொழுது மட்டுமே அதை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னு சொன்னா இருதயம் சிறகடித்து பார்க்கக்கூடியதான பல குதிரைகளாக அது காணப்படும். அப்படி ஓடும். அது இந்தியாவில் இருந்துனே அமெரிக்காவை, ரஷ்யாவை பார்க்க முடியும். இந்தியாவில் இருந்து கொண்டே எங்கெங்கெல்லாம் போயிட்டு வர முடியும். உட்கார்ந்த இடத்துல அடுத்த செகண்ட் என்னன்னு யோசிக்க முடியும். அது ஓடும், சிறகடிக்கும். அதை கட்டுப்படுத்தி இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தணும். அதுதாங்க இடிக்கிறது, அதுதான் உடைக்கிறது, அரைக்கிறது. அப்படியே சேர்த்து வைக்கணும், அப்படியே ஒருங்கிணைக்கணும். இந்த காரியத்தை செய்வதற்காக தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய ஜீவனை கல்வாரியில கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியிலே அந்த தன்மைகள் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆத்துமாவிலே கொடுத்ததான காரியம், ஆவியில கொடுத்ததான காரியம். இப்ப ஆவியில என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் கல்வாரியிலே இடிக்கப்பட்ட பொழுது ஆவி ஜீவனை விடுகின்றதான நேரத்தில் நம்முடைய ஆவி அந்த ஜீவனை பெறுகின்றதாக மாறினது. நம்முடைய ஆவியிலே இருந்ததான அந்த காரிருள் நீக்கப்பட்டு அறிவாகிய ஒளி அதற்குள்ளே பிரவேசித்தது. அதற்குள்ளே பிரவேசித்தது. அறிவாகிய ஒளி அதற்குள்ளே பிரவேசித்ததினாலே நாம் பரிபூரண ஜீவன் அடைகின்றவர்களாக மாறினோம். முதல் அனுபவம் புதிய ஜீவனை பெறுகின்றதான அனுபவம், அது ஆத்துமாவிலே. இரண்டாவது அனுபவம் நம்முடைய ஆவியில பரிபூர்ண ஜீவனை பெறுகின்றதான அனுபவம். இவைகள் எப்படி கிடைத்தது? சுவிசேஷ ஒளி நம்முடைய ஆத்துமாவிலே நுழைய வேண்டும், அறிவாகிய ஒளி நம்முடைய ஆவியிலே நுழைய வேண்டும். அப்படி நுழைந்தால் இந்த இருள் காரிருள் நீக்கப்பட்டு பிரகாசம் ஒளி கிடைக்கக்கூடியதாக புதிய ஜீவன் பரிபூரண ஜீவனுக்குள்ளாக நாம் மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுடப்படுகின்றார். அவர் சுடப்பட்டார். ஜீவ அப்பமாகிய வார்த்தையை தியானித்து பார்ப்பதுதான் சுடப்படுவது. அதை புசிக்கணும், சுட்டதை புசிக்கணும். சுடப்படுகின்றதான அனுபவம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களில நாம் பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 காரியத்தை முதல்ல சொல்லிட்டார். இத அப்புறப்படுத்திட்டு ரெண்டாவது ரொம்ப முக்கியம், அதுக்குள்ள வரணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியமாயிருந்து, மீண்டுமாக அந்த வார்த்தை வருது, பிரியமாயிருந்து. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும். 24 hours. எப்படிங்க அது சாத்தியமாகும்? மற்ற வேலை இல்லையா? மற்ற சூழ்நிலைகள் இல்லையா? தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? குடும்ப வாழ்க்கை இல்லையா? பொதுவான வாழ்க்கை இல்லையா? இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? அதுக்கே நேரம் சரியாக இருக்கிறது. இருக்கட்டும், செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் முதலில் சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுடைய இருதயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, எப்படி ஒரு மிருகமானது வேகமாக எல்லாவற்றையும் மேய்ந்து கொண்டு வந்து உட்கார்ந்து அதை மெதுவாக உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து அசை போடுகிறதோ, அது போல நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும். உங்களை வேகமாக செய்ய சொல்லலை, வேகமாக படிக்கணும்னு சொல்ல. வேகமாக படிக்கிறவங்க படிங்க, தப்பு இல்லை. உங்களுடைய வேகம் எப்படி இருக்கிறதோ அதன்படி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளாக அந்த இருதயத்தில் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் அதை கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், எந்த இடத்திலேயும் அவைகளை நீங்கள் பார்க்கலாம், அவைகளை நீங்கள் நினைக்கலாம், அதை குறித்து நீங்கள் பேசலாம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவானாக இருக்க வேண்டுமா? தெய்வத்தினுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்துத்தான் ஆக வேண்டும். அனுதினமும் தியானித்து ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் அதிலே தான் கடந்து இருக்கிறது, வந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டுமானால் இந்த அப்பத்தை புசிக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே, அந்த அப்பத்தை போல நீங்கள் மாற வேண்டுமானால், ஒரு குட்டி அப்பமாக நீங்கள் மாற வேண்டுமானால், ஒரு சிறு திரு ஒளியாக நீங்கள் மாற வேண்டுமானால், இந்த காரியத்தை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். சங்கீதம் 143:5 பூர்வ நாட்களை நினைக்கின்றேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கின்றேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கின்றேன். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. பூர்வ நாட்கள், அந்த நாட்களிலிருந்து தெய்வம் மனிதனிடத்தில் சொல்லிக் கொடுத்ததான எல்லா காரியங்கள்,
அதற்கு முந்தின காலங்களிலே தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினதான காரியங்கள் அவ்வளவு பூர்வ நாட்களை நினைக்கின்றேன். அந்த நாட்களில் எல்லாம் நான் நினைத்து பார்த்து, உமது செய்கைகளை நீர் எனக்கு செய்தீர ஆண்டவரே, அவைகளெல்லாம் நினைத்து பார்த்து அவைகளை, அந்த செய்கைகளை நான் தியானிக்கின்றேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கின்றேன். எண்ணத்தில் கொண்டு வந்து யோசிக்கின்றதான அனுபவம். யூதா 17வது வசனம், நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நம்முடைய முன்னோர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான அவர்கள், தெய்வத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டதான அவர்கள் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை, அப்படின்னா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்களே, நம்முடைய கரங்களிலே இருக்கிறதாரே அந்த நிருபங்கள், மேக்சிமம் இந்த நாட்களிலே சபைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபங்களை தான் நான் அதிகமாக எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். அதுதான் எப்பொழுதுமே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையான காரியங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளோடு கூட அதை விட இந்த 4 சுவிசேஷங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனதான அந்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக தியானிப்பது நல்லது. அதை தான் அப்படியே எடுக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த சுவிசேஷத்தையும் நிருபத்தையும் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஆழமான சத்தியங்கள் அதில் புலப்படுகின்றதாக இருக்கும். பவுல் அப்படிப்பட்டதான காரியங்கள் எழுதலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு சில அப்போஸ்தலர்கள் இடத்துல போய் கேட்டாரே தவிர, ஆனால் நேரடியாக அவர் என்ன பண்ணாரு, அரேபிய தேசத்தில் இருக்கின்றதான அந்த மலைக்கு ஓடினார். அந்த மலையில் போய் தெய்வத்தோடு கூட இணைந்து அங்கே சில நாட்கள் இருந்து கற்றுக்கொண்டு வந்தார் தான். அவர் எழுதினது தவறு கிடையாது, எல்லாம் நல்ல அருமையான காரியங்களை எழுதியிருக்கிறாரு. எல்லா சபைகளுக்கும், எல்லா பட்டணத்தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகள் அவர் அதிகமாக மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதில் அவைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னார், இன்னும் அதிகமான அந்த வெளிப்பாடுகளுக்குள்ளாக உங்களால் போக முடியும் என்பதை தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள், அவைகளெல்லாம் நினைவு கூறுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவைகளை கொண்டு வந்து கொடுத்து, அந்த அப்பத்தை, இயேசு கிறிஸ்து என்ற அந்த வார்த்தையை, அந்த அப்பத்தை, அந்த மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும்படிக்காக, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல அதை நினைவு கூறும்படிக்காக அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசி பகுதியை நான் வாசித்து முடிக்க விரும்புகின்றேன். திரும்ப மறுபடியுமாக இந்த நாளில் அந்த யோவான் 6வது அதிகாரம் 53 55 வரையாக நாம் வாசித்து முடிக்கலாமா? அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் அதான் ஈக்குவலாக சொல்லி இருக்கிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. இந்த அப்பத்தை, வார்த்தையாகிய இந்த அப்பத்தை, இயேசுவாகிய இந்த வார்த்தையை, இந்த மன்னாவை நீங்களும் நானும் ருசிப்போம் என்று சொன்னார். ஆத்துமாவிலே இருக்கின்றதான இருள் நீக்கப்பட்டு சுவிசேஷ ஒளியினாலே அது புதிய ஜீவனை பெற்று பிரகாசம் அடைகின்றதாக மாறும்.
ஆவியிலே இந்த வார்த்தைகளை, இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே இருக்கின்றதான காரியிருள் நீக்கப்பட்டு அறிவாகிய ஒளி அதற்குள்ளாக வருகின்றதான நேரத்தில் பரிபூரண ஜீவனை பெறுகின்றவராக, ஒளியின் தன்மை உடையவர்களாக நாம் மாற முடியும். மூன்றாவதாக, நம்முடைய சரீரத்தில் இந்த அப்பத்தை, இந்த வார்த்தையை, ஜீவ அப்பத்தை கொண்டு போய் வைக்கும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கின்றதான மரண இருள் நீக்கப்பட்டு ஜீவ ஒளியானது, அதாவது வெளிச்சமானது நம்முடைய சரீரத்தில் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு தகுதியை அது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த புதிய ஜீவன், ஜீவ ஒளிக்குள்ளாக நாம் நுழையும் போது நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கின்றதான அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகின்றவர்களாக இருக்க முடியும். ஆத்துமாவிலே புதிய ஜீவனை பெறுவதற்காக வசனத்தை பொறுக்கி எடுக்க வேண்டும். ஆவியிலே பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வசனத்தை இடித்து, அதை அரைத்து, அதை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதை தேடணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். மூன்றாவதாக, அந்த வார்த்தைகள் சுடப்பட்டதாக நமக்குள்ளாக, நம்முடைய சரீரத்தில் நித்திய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான அந்த தன்மைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததான, அவர் அனுபவித்ததான அந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டி இருக்கின்றார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனையோ காலங்களில், எத்தனையோ வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களே, இந்த தெய்வத்தின் பக்கமாக நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னார். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாக இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உங்களை மாற்றுகின்றதாக இருக்கும். எனவே இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புசிக்க வாருங்கள் என்று சொல்லி உங்களை மனதார வரவேற்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஜீவனுள்ள பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அருமையானவரே, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, உம்மை நோக்கி வரும்படியான ஒரு சிலாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, ஒவ்வொரு இந்த உயிர்த்தெழுதலினுடைய ஆராதனையில ஜீவ அப்பமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து பார்க்கத்தக்கதாக அநேக ரகசியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். வருகின்ற வாரங்களிலேயும் இந்த மகத்துவங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எவ்வளவு மேன்மையான மகத்துவமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நிம்மதியற்ற சூழ்நிலையில், வேதனையான சூழ்நிலைகளில், பிரச்சனையான சூழ்நிலைகளில் எப்படி வாழ்வோம் என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில் அவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அப்புறப்படுத்தி உம்மோடு கூட வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. நல்லவராக, எங்களுக்கு போதுமானவராக, எங்களுக்கு கிருபை நிறைந்தவராக, சத்தியமுடையவராக, எங்களுக்குள்ளாக எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய ஆவியில, எங்களுடைய சரீரத்தில் நீர் கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாக எங்களையும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றதான பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கின்றோம். அவரவர்களுக்கு உரியதான அந்த ஆசீர்வாதங்கள் மனப்பூர்வமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வேதத்தை தேடவும், உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணவும், உம்முடைய வேதத்தை தியானிக்கவும் அவர்களுக்கு புதிய உற்சாகத்தை நீர் கொடுக்கும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், அவர்கள் செயல்படுத்தட்டும்.
எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான உணர்வை இந்த நாளிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்காக வைத்திருக்கின்றதான இந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருபையை பாராட்டியதற்காய் ஸ்தோத்திரம். நித்தியத்திற்குள்ளாக வரும்பொழுது அதனுடைய மேன்மையான மகத்துவங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே துதிகன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவுமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட பிதாவுக்கு மகிமையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் திருப்தி ஆக்குகின்றார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யனமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.